அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு கிறிஸ்பியான பிரெட் பக்கோடா தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரெட் பக்கோடாவுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இது ஆளு மசாலாவுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நம்ம எவ்வளோ பக்கோடா போடுறோமோ அது தக்கன கடல மாவு எடுத்துக்கலாம். பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ பிரெட்டு பக்கோடாவுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிற போகிறோம். ஃபஸ்ட் மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம பிரெட் பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிட்ருக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம். இது கூடயே பச்சை மிளகா சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு காரம் இருக்காது. பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப வதக்கலாம், லைட்டாக வதக்கலாம் போதும். வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா மசிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஜீரகம் மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஊரில் வந்து பிரெட் பக்கோடா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பிரெட் பக்கோடாவுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பவுலில் மாற்றிட்டு பிரெட் பக்கோடா எப்படி ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், மசாலா ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பச்சை மாவு பார்த்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கக்கூடாது, தனியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் தக்கன ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு வந்து குக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேண்டாம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கலர் பவுடர்லாம் சேர்க்கலை. அவ்வளோதான், நல்லா மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு இருக்கட்டும், இது கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து. மாவு நல்லா கரைச்சாச்சு, உரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரெட் பக்கோடா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஊற்றி காய வச்சிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ பிரெட் பக்கோடாவுக்கு வந்து பிரெட்டில் வந்து மசாலா ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சிட போகிறோம். இப்போ வந்து பிரெட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்காக பிரெட் எடுத்துக்கோங்க. மசாலா வச்சிடலாம். சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பெரிய ப்ரெட்டு தானே சூப்பராக வரும் பிரெட் பக்கோடா வந்து. எனக்கு இது வந்து லாக்டவுனால் இதே கிடச்சது. இதை வச்சு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். மசாலா பிரெட் மேலே வச்சுட்டு இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி பிரெட் பக்கோடா போட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் சைடாக இப்படி முக்கோணமாக கட் பண்ணி கூட பிரெட் பக்கோடா போடலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் வந்து முக்கோணமாக கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு, போட்டு எடுத்துடலாம். மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்ம ஆயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி, அதில் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா பிரெட்டுமே கடல மாவு டிப் பண்ணி போட்டு எடுத்துட போகிறோம். நம்ம 2 போட்டு எல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு எப்படி பிரெட் பக்கோடா வந்துருக்கு பார்க்கலாம். அவ்வளோதான், பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். அவ்வளோதான், சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.